சண்டே லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க. விசில் எடுத்துட்டனால நான் வந்து இதை போட்டு கவுத்து வச்சுருக்கேன். ஓகே. அடி பிடிச்ச மாதிரி இருந்தது, அதனால நான் கொஞ்சம் டம்ளரை போட்டுக்கிட்டேன். ஓகே. டம்ளரை போட்டு நம்ம எடுத்தோன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஈஸியாக திறந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே என்ன திரும்ப போட்டிருக்கேன் நான், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ரவுண்ட் ரவுண்டாக தோல் வச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம். ஓகே. அது நல்லா கொஞ்சமாக கீ ஊற்றி நல்லா வறுத்துக்கிட்டேன் அப்படியே. ஓகே. அதை வந்து இந்த கீ ரைஸ்க்கு மேலே போட்டோன்னா நல்லா ஸ்மெல்லாக வாசனையாக இருக்கும். புதினாலாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அது கூட நம்ம மேலே வந்து கடைசியாக அதை வதக்கிட்டு கொஞ்சம் பொரிச்ச மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோட்டல் எல்லாம் இது மாதிரி தான் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர், அதனால இப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி கீ ரைஸ். ஓகே. மதியானத்துக்கு கீ ரைஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கோல்டாக இருக்கனால கீ ரைஸ் வச்சுக்கலான்ட்டு. சும்மா பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த மழை சீசனில் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் போய்டுன்றனால கீ ரைஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டையை கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு பசங்களுக்கு கபாப் பண்ணிக்கலான்ட்டு. கபாப் நான் பண்ணல, ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரேன் நாங்கள். ஓகே. வழக்கமாக நான் தான் பண்ணுவேன், இன்னைக்கு வாங்கிக்கலான்ட்டு. நேற்று தான் பண்ணியிருந்தேன், முந்தானாலோ எப்பயோ பண்ணியிருந்தோம் சிக்கன் கபாப்லாம். ஸோ அதனால் நான் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால இன்றைய ஸ்பெஷல் இந்த கீ ரைஸ் வச்சுக்கிட்டு கூடவே கபாபு, எனக்கு இந்த முட்டை. ஓகே. எல்லாம் சேர்த்து சாப்பிட்லான்ட்டு. அவ்வளோதான் இன்னையோட லஞ்சு. ஓகே. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.